தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் சென்னை தலைமை செயலகத்தில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வாயிலாக வேளாண்மை மற்றும் உழவு நலத்துறையில் 85 தோட்டக்கலை அலுவலர்கள் மற்றும் 48 வேளாண்மை அலுவலர்கள் பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கியிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அபினேஷ் இணைக்கிறார். அபினேஷ், விவரங்கள். இன்று தலைமை செயலகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வாயிலாக வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறையில் 85 தோட்டக்கலை அலுவலர்கள் மற்றும் 48 வேளாண்மை அலுவலர்கள் பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் ஸ்டாலின் நேரடியாக வழங்கி வருகிறார். அடையாளமாக 15 நபர்களுக்கு இந்த பணி ஆணையை நேரடியாக வழங்கினார். குறிப்பாக இந்த நிகழ்ச்சியில முதலமைச்சர் ஸ்டாலின், வேளாண்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம், அதே போல தலைமை செயலாளர் சித்தார்த் மீனா உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் இதுல கலந்து கொண்டாங்க. குறிப்பாக TNPSC சொல்லக்கூடிய தமிழ்நாடு அரசு தேர்வாணையம் வாயிலாக இந்த வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறையில இந்த பணியிடங்கள் என்பது எழுத்துப்பூர்வமாக தேர்வு எழுதி தேர்வு பெற்றாங்க. அதுல ஹார்டிகல்ச்சர் சொல்லக்கூடிய 85 தோட்டக்கலை மற்றும் 48 வேளாண்மை அலுவலர்கள் பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்டவங்களுக்கான பணி நியமன ஆணைகளை இன்றைக்கு தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் வழங்கினார். இதுல அடையாளமாக 15 நபர்களுக்கு வழங்கி அவர்களோடு குழு புகைப்படமும் முதலமைச்சர் ஸ்டாலின் எடுத்துக்கொண்டார். நன்றி அபினேஷ், விரிவான விவரங்களுக்கு.